மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பலவிதமான, அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பலவிதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதில் பல ஃபண்ட்ஸை பற்றி நம்மளே பர்சனலாகவே பேசியிருக்கோம் நம்ம இந்த சேனலில். என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நியர்லி லைக் இந்த லார்ஜ் கேப்பு, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்பு, டோட்டல் இண்டெக்ஸு இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப்பு, மல்டி ஆசட்டு, அதுக்கப்புறம் குவாலிட்டி, க்ரோத்து, மொமெண்டம், அது இதுன்னு சொல்லிட்டு பல ஃபண்ட்ஸை பற்றி நம்ம டெடிக்கேட்டடாக இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு சீரியஸாக ஒரு பிளேலிஸ்ட்டும் ரெடி பண்ணி அதுலேயே நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்ன பாயிண்ட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நம்ம வந்து படிக்கிறோம்ல டீட்டெயில். ஏன்னா ஒரு வீடியோ போகிறோம் ஆகுனா ஒரு மாதிரி நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம பேசிட முடியாது. ரொம்ப டீப்பாக வந்து நம்ம அதை பற்றி அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணுவோம். மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் வாசிப்போம். அப்படி வாசிக்கும் பொழுது அதாவது ப்ரீவியஸாக அந்த ஃபண்ட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு அவங்களோட இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு லாங் டர்மில், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி படிப்போம். அப்படி படிக்கும் பொழுது சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் நம்மளை வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணும், பயங்கர எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். இந்த ஃபண்ட் எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம்னா கூட ஒரு டாப் 3 என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 நீங்கள் வந்து லைஃப்பில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. இந்த ஃபண்ட்ஸில் மட்டும், இந்த ஒரு 3 ஃபண்டில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்கள் லைஃப் டைமுக்கு அப்படின்னா, நான் பர்சனலாக இந்த 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். அண்ட் இது கம்ப்ளீட்டாக என்னோட பர்சனல் சாய்ஸ். அண்ட் இதை நான் ஒரு ஒரு சஜஷனாக தான் நான் வைக்கிறேன். உங்கள் சைட்லேயும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதால இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்கள் சைட்லேயும் இதோட பேக்ரவுண்டில் கம்ப்ளீட் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது ஜஸ்டிஃபைங்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வீடியோவில் டைம் கிடைத்தாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த 3 ஃபண்ட்ஸு என்ன, ஏஎம்சிசி என்ன ஃபண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அண்ட் பை த வே, நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, லைஃப் ஃபுல்லாக நான் 3 மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டிசிஷன், அந்த 3 மியூச்சுவல் ஃபண்டை நான் செலக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு டிசிஷனாக இருக்காது. கரெக்டாக ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 5000லேருந்து 6000 கம்பெனிஸ்க்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. சரி, கம்பெனிஸ் தான் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டாக்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மோர் தென் 2500 மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு என்எஃப்ஓ அப்படிங்கிற மாதிரி போன வருஷத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட என்எஃப்ஓ வந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்எஃப்ஓ அப்படின்னா புதுசாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து புது கம்பெனி உள்ளே வந்து அது ஐபிஓ சொல்கிறாங்களோ அதே மாதிரி என்எஃப்ஓ அப்படின்னா, போன 2024 மட்டும் 200+ என்எஃப்ஓஸ் வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பல மியூச்சுவல் ஃபண்ட் வந்திருக்கு. அதில் நம்ம ஒரு டாப் 3 பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ஜேர்னியாக தான் இருந்துச்சு. அண்ட் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஆப்வியஸாக அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ளெக்ஸி கேப், அண்ட் 2வது உங்களுக்கு வந்து ஆல்ஃபா ஃபண்ட், 3வது வேல்யூ ஃபண்ட். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப்பு, ஆல்ஃபா ஃபண்டு, அப்புறம் இந்த வேல்யூ ஃபண்டு, இதை பற்றி நான் ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணுனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இல்லாட்டி ஆப்வியஸாக டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அதோட லிங்க்ஸும் கொடுத்துருப்பேன். அதை டெடிக்கேட்டடாக டீப் அனாலிசிஸும் பண்ணிப்பேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன, இந்த ஆல்ஃபா, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பார்க்கணும், மேஜரான என்னென்ன செக்மெண்ட்டு, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பொதுவாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லார்ஜ் கேப்பில் போடலாம். கொஞ்சம் ரிஸ்க் மீடியமாக இருக்கவங்க மிட் கேப், அப்புறம் அதிக ரிஸ்க் இருக்கிறவங்க ஸ்மால் கேப் இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லி பல பேர் நம்ம கேள்விப்பட்டுருவோம். சரி, நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நான் மிக்சடாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்போ முடிவு பண்ண வேண்டியது தான் ஃப்ளெக்ஸி கேப். இதை வந்து நீங்கள் மல்டி கேப் கூட போட முடியும். பட் ஏன் ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிற மாதிரினா, உங்களுக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க ஃப்ளெக்சிபிளாக எப்படி வேணாலும் மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதோட வேல்யூவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜரால் எந்த மார்க்கெட்டையும் லார்ஜா, மிட்டா, ஸ்மால் எப்படி வேணாலும் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்மளால் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். அண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 65% மேலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸில் தான் இருக்கணும். அது டெப்ட்டில் அதிகமாக போய் உட்காரக்கூடாது. இது மட்டும்தான் பேசிக் க்ரைட்டீரியாவை வச்சுருப்பாங்க. மற்றபடி எந்த க்ரைட்டீரியாவும் இல்லாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பால் கொடுக்க முடியும். இதனால இது ஃபஸ்ட் கேட்டகரி. இப்போ 2வது பார்த்தோம் அப்படின்னா வந்து
ஆல்ஃபா ஃபண்ட். இந்த ஆல்ஃபா ஃபண்டில் பார்த்தா இப்போ நிஃப்டி ஆல்ஃபா 50 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபண்டை போட்டிருப்போம். அதாவது என்னென்னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 300 கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது 300 அப்படின்னாலே நமக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 100 லார்ஜ் கேப்பு, அதுக்கப்புறம் 150, அதுக்கப்புறம் 50 இந்த மிட் கேப்பு ஸ்மால் கேப்னு சொல்லிட்டு இந்த 300 கம்பெனியும் நம்மளோட ஃபில்டருக்குள்ளே வந்தது. ஸோ டாப் 300 கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த 300ல் நமக்கு லார்ஜ் மிட் ஸ்மால் மூணுமே வந்துடுது. ஸோ இந்த 300 கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் எந்த கம்பெனி அதிக ஆல்ஃபா ப்ரொடியூஸ் பண்ணுது? ஆல்ஃபா அப்படின்னா என்னென்னா சிம்பிள். இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, அந்த இப்போ இதுதான் இண்டெக்ஸ், இல்லை இப்போ லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இண்டெக்ஸை காட்டிலும் ஒரு ஃபண்டு அந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸை காட்டிலும் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுதான் ஆல்ஃபா அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஆனால் நம்ம எடுத்திருக்க ஃபண்டு உங்களுக்கு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்னா அந்த ஃபண்டோட ஆல்ஃபா வேல்யூ 2. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபண்டு வந்து அதிக ஆல்ஃபா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதில் இருக்கிற ஒரு டாப் 50 கம்பெனிஸை நமக்கு வச்சு ஒரு இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் என்னென்னா ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனிஸாக எடுத்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்க அந்த கம்பெனிஸோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் நிஃப்டி ஆல்ஃபா 50 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் மூணாவது பார்த்தா வேல்யூ ஃபண்டு. வேல்யூனா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க என்ன மாதிரி செக்டரில் பண்ணுறாங்கன்னா, அண்ட் இதுலேயும் ரொம்ப ப்ரிசைஸாக சொல்ல போனோம் அப்படின்னா நிஃப்டி 500 வேல்யூ 50 அப்படிங்கிற மாதிரி. அதாவது நிஃப்டி 500 கம்பெனிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதிலே லார்ஜ் மிட் ஸ்மால் கேப்பில் 250 கம்பெனி வந்தது. இதே முன்னாடி இருக்கிறதுலையாவது ஸ்மால் கேப்பில் 50 கம்பெனி தான் வந்தது, இதில் 250 கம்பெனி. ஸோ நிஃப்டியில் இருக்கக்கூடிய 500 கம்பெனிஸும் வச்சு அதில் வேல்யூ ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 50 கம்பெனி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். வேல்யூ ஸ்கோர் எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 500 கம்பெனி இருக்குல்ல, அந்த 500 கம்பெனியோட ஃபஸ்ட்டு விஷயம் சேல்ஸ், எந்த அளவுக்கு அந்த கம்பெனி நல்லா சேல்ஸ் பண்ணுதா அப்படிங்கிற இது எல்லாமே அதோட ப்ரைஸு, மார்க்கெட் கேப் இதெல்லாம் வச்சுடும். எந்த அளவுக்கு அது சேல்ஸ் பண்ணுது, அப்புறம் அந்த சேல்ஸை எந்த அளவுக்கு அது லாபமாக ஏர்னிங்ஸாக எந்த அளவுக்கு மாற்றுது, அண்ட் இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு அது சொத்தாக, அது ஒரு புக் வேல்யூவாக எந்த அளவுக்கு புக்காக அது மாற்றுது. அண்ட் 4வது கேட்டகரியாக அது எல்லாம் பண்ணிடுச்சு அவங்களோட இன்வெஸ்டர்ஸை ஹாப்பி பண்ணுற விதமாக ஒரு லாங் டர்மில் எந்த அளவுக்கு டிவிடெண்ட் அது வந்து திரும்பி கொடுக்குது. இந்த மாதிரி 4 கேட்டகரியை வச்சு அது ஒரு வேல்யூ ஸ்கோராக ரெடி பண்ணி அதை வந்து ஒரு டாப் 50 கம்பெனிஸோட உள்ள வச்சு ஒரு இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக இந்த இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் போர்டு, செபி இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க தான் பண்ணுவாங்க. இப்படி ஒரு இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த 3 ஃபண்டை பற்றிய ஒரு பேசிக்கான விஷயம். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஆப்வியஸாக நம்ம வந்து டெடிக்கேட்டாக அது வீடியோக்கும் இன்டெப்த்தாக அனலைஸும் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு அவுட்லுக் பார்க்குற மாதிரி நம்ம லைவாக ஸ்க்ரீனில் போய் அதை பார்ப்போம் என்னதுன்ட்டு. சரி, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 ஃபண்ட்ஸ். இது எந்தெந்த ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு பார்க்கும்போது குவாண்டோட ஃப்ளெக்ஸி கேப் இது எல்லாமே டேரக்ட் க்ரோத் தான். எதுவுமே நம்ம ரெகுலர் க்ரோத் போகிறதில்ல. ஏன்னா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக நெல்லி 1-1.5% எக்ஸ்ட்ரா வரும். அது அண்ட் லாங் டேர்ம் ஆப்வியஸாக இதெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லை, உங்களுக்கே பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்க 100% டேரக்ட் க்ரோத் தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ரெண்டாவது பார்த்தா வந்து ஆல்ஃபாவில் வந்து நீங்கள் பந்தனோட நிஃப்டி ஆல்ஃபா இண்டெக்ஸ் 50, அதாவது நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஃபண்டு. அண்ட் மூணாவது பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆக்சிஸில் நிஃப்டி 500 வேல்யூ 50. அண்ட் இந்த 2 ஃபண்டுமே, இந்த நீங்கள் பந்தனும் இந்த ஆக்சிஸும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது 2மே இண்டெக்ஸ் ஃபண்டு. அண்ட் இது மட்டும் ஒரு கம்ப்ளீட் மியூச்சுவல் ஃபண்டு. அண்ட் 3மே வந்து உங்களுக்கு வந்து டேரக்ட் க்ரோத்தில் தான் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்க்கும்பொழுது இப்போ மார்க்கெட் விழுந்த நேரத்தில் சொல்கிறேன், மார்க்கெட்டோட ஆப்வியஸாக ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வந்து எந்த அளவுக்கு ரேலி எடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லி தெரியணும்ல. கடந்த ஒரு 2 வருஷத்தில் பயங்கர ராலி எடுத்தது. அண்ட் அந்த நேரத்துலலாம் இதோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப தாறுமாறாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் மார்க்கெட் இப்போ 2மே 20 ப்ளஸ், ஆக்சுவலாக 20%+ மேலே பர்சன்டேஜுக்கு மேலே வந்து மார்க்கெட் விழுந்திருக்காங்க. அந்த நிலைமையிலையும் நமக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸி கேப் பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் வந்து அதோட ரிட்டர்ன்ஸு நியர்லி 34% இருக்குது. ஸோ 10 இயர்ஸோட ஆவரேஜ் பார்க்கும்போது நியர்லி 18%. உங்களுக்கு 18%ங்கிறது லேஸ்பட்டமாக ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸ் கிடையாது நமக்கு. ஓகேவா, மோர் தென் உங்களுக்கு 15%, பிட்வீன் 15 to 20%லாம் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுக்குன்னா இது எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். லாங் ரனில் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்த ஃபண்ட்லாம் நம்ம பேச வேண்டாம். லாங் டேர்ம் அப்படின்னா விச் இஸ் மோர் தென் 5-10 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஃபண்டு வந்து உங்களுக்கு பிட்வீன் 15 to 20 கொடுக்குது அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபண்ட் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். இவ்வளோ பெரிய கிராஷ், ஒரு பெரிய அடி வாங்கினதுக்கப்புறம். ஸோ அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, இது அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்கும். அண்ட் இது 2த்துக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இது என்ன எம்சி இதோட ஃபண்டை, அதாவது எவ்வளோ ஃபண்ட் இதை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அதெல்லாம். ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம இதில் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தா இது 2மே வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் பந்தனும் ஆக்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம NSE பேஜ்லேயே நம்ம போய் போவோம். NSE பேஜில் போகும்பொழுது இப்போ அதோட ஃபேக்ட் ஷீட்ஸ், இப்போ உங்களுக்கு ஆல்ஃபா ஃபண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா ஃபண்டு நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஆல்ஃபா ஃபண்டோட இந்த ஃபேக்ட் ஷீட்ஸை நீங்கள் பார்க்கும்பொழுது
இவங்க எவ்வளோ 5 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, கடந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, ஏதாவது இவங்களோட ரிட்டர்ன் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது நியர்லி 25-26% கொடுத்துருக்காங்க. அவங்களோட டிவைடெண்ட் பண்ணுறோம் நியர்லி 1%. ஸோ அந்த டிவைடெண்ட்டும் ரீஇன்வெஸ்ட் ஆகி நமக்கு வந்து நியர்லி 26.8% வந்து இவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க கடந்த 5 வருஷமாக. இது வந்து நிஃப்டி ஆல்ஃபா 50க்கு. இப்போ இதே வந்து நம்ம இந்த நிஃப்டி 500 வேல்யூ இருக்குல்ல, ஸோ அந்த நிஃப்டி 500 வேல்யூ 50 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஃபேக்ட் ஷீட்ஸை நம்ம பார்க்கும்பொழுது கடந்த 5 வருஷத்தில் இதே டிவைடெண்ட் பார்த்தா இவங்க பயங்கரமாக இருக்கும். ஏன்னா டிவைடெண்ட்டும் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸாக இவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 3.6% லெவலுக்கு வருது. இதை அவங்க வந்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி கடந்த 5 வருஷத்தில் 34% எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் நம்ம பார்க்கும்போது கடந்த 5 வருஷத்தில் 34%, இதுவும் நியர்லி 34% வந்து பயங்கரமாக கொடுத்துருக்கு. இப்போ ஆல்ஃபா மட்டும் என்ன அப்போ 34 போகும்போது இது வந்து 26% கம்பேரிட்டிவ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காது. 26%லாம் அது ப்ராபப்ளி எனக்கு 26% தானா 30% தானா அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இன்னும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்னும் போதிய மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் புரியுது. அதுதான் உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு பிட்வீன் 15 and 20% ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னாலே இது எக்ஸ்ட்ரீமான ஒரு ரிட்டர்ன். இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, நம்மளோட பெரிய இன்வெஸ்டர், அதாவது இந்தியாவோட வாரன் பஃபெட்னு கருதப்படக்கூடிய இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர் சொன்ன வார்த்தைகள். ஸோ நமக்கு 15-20% வருது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே 30%லாம் வருதுன்னா அது அன்மேபி நமக்கு அந்த டைமில் லக்கு, நம்ம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒரு காலகட்டத்தில் ஒரு மோர் தென் 20-25-30%லாம் வருதுன்னா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஓகே, முக்கியமாக இந்த பாயிண்ட், இந்த ஆல்ஃபா 50 வந்து ஏன் இந்த 26% அது மாதிரினா நமக்கு பயங்கரமாக மார்க்கெட் விழுந்திருக்கலாம். இந்த மார்க்கெட் அடிவாங்கின டைம்லையும் வந்து இது 26% நிற்குது அப்படின்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியும். அண்ட் இது வந்து நம்ம வந்து இப்போ க்ரோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். இதெல்லாமே வந்து டீட்டெயில் ரிசர்ச் நம்ம பேச போனால் இந்த வீடியோ வந்து இன்னும் பெரிய வீடியோவாக மாறிடும். அண்ட் இதெல்லாம் என்ன ஏது இப்போ பந்தனை பற்றி நம்ம பேசும்போதும் இதெல்லாம் வந்து டெடிகேட்டாக நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்லும்போது இப்போ எஸ்ஐபியில் உங்களுக்கு நியர்லி 35-34% லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் கேகர்லாம் ஏறி இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம மாதம் ஒரு 10,000 மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ 34% கூட வேணாம், நம்ம ஒரு 30% லெவலில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, க்ரோவில் பார்க்கும்போது மேக்ஸிமமே 30% லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 5 வருஷம் பார்க்கும்பொழுது வந்து உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 6 லட்ச ரூபா, ஆனால் உங்களுக்கு வந்து வந்த ரிட்டர்ன்ஸ் மட்டுமே, அதாவது அப்படியே டபுள் ஆயிருக்கு. உங்களுக்கு 5 வருஷத்துலேயே உங்களோட பணம் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 6.5 lakhs. ஸோ உங்களுக்கு நீங்கள் எஸ்டிமேட்டாக வந்து நியர்லி 12.5 lakhs வந்து உங்களுக்கு வந்து 5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதே நீங்கள் 10 வருஷம் நீங்கள் போடுறீங்க, ஆனால் 10 வருஷத்தில் வந்து நம்ம 30% நியர்லி நம்ம 18% மாதிரி ஒரு சேஃபாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு விஷயம். ஸோ 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட வந்து எஸ்டிமேட்டடாக உங்களுக்கு வரக்கூடிய இன் ரிட்டர்ன் இன் ஹேண்ட் அப்படின்னும்போது 30 lakhs அண்ட் ஆப்வியஸாக 31 lakhs நியர்லி. அண்ட் ஆப்வியஸாக நம்ம 10,000 நிற்க போகிறதில்ல, கரெக்டுங்களா? யூஸ்வலாக ஒரு பெட்டர் க்ரோத் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வருஷம் ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட எஸ்ஐபியை. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து உங்களோட மேஜராக இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும், என்னென்ன ஃபண்ட்ஸை நம்ம அலோகேட் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் பண்ணோம், அண்ட் எந்த ஃபண்ட்ஸில் போடணும் அப்படிங்கிற மாதிரியும். சரி, இப்போ நம்ம 3 ஃபண்டை பற்றியும் பார்த்துருப்போம், லைவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஏது அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஏதுன்னு. ஸோ பட் ஸ்டில் நீங்களும் உங்கள் சைடில் வந்து பேக் எண்டில் ரிசர்ச் பண்ணுங்கள், அதான் பெட்டர். ஸோ ஸ்டில் கடைசியாக நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்தோம் அப்படின்னாலே வந்து டாக்ஸேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை வகிக்குது, கரெக்டுங்களா? டாக்ஸேஷன் எடுக்கும்போது இந்தியாவில் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா நீங்கள் வாங்கின ஃபண்டை ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த லாபத்தை நீங்கள் ஃப்ளாட்டாக 20% கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸாக கட்டிடுவீங்க. இதே ஒரு வருஷம் தாண்டி நீங்கள் அதை விற்கிறீங்க அப்படின்னா அதை லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. லாங் டேர்முக்கு ஒரு சலுகை இருக்குது, என்னென்னா உங்களுக்கு வந்த லாபத்தில் முதல் 1.25 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எந்த டாக்ஸும் கட்ட வேண்டாம். அந்த 1.25 லட்ச ரூபாய் ஹாப்பியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதே 1.25 லட்சத்தை தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய லாபத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ளாட்டாக 12.5% நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸாக பே பண்ணணும். ஸோ இதை பற்றி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே நீங்களும் பேக் எண்டில் செக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்தந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்கு போய் அந்த பர்டிகுலர் ஃபண்டை பற்றி இன்னும் டீப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை பற்றி டெடிகேட்டாக ஒரு வீடியோவில் நம்ம டீப் அனலைசிஸ் பண்ணிப்போம், அது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது எல்லாமே உங்களை ஜஸ்டிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மை கொடுக்கும்பொழுது நீங்களும் உங்களோட பேக் எண்டில் உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். ரெண்டுமே சேரும்பொழுது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆனீங்கன்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னது பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானையும் நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.